கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இஸ்ரவேல் ஜனங்கள் எத்தனையோ வருஷம் பார்வோன்கிட்ட அடிமையாக இருந்தார்கள். அவர்களுடைய அடிமைத்தனம் அவர்களை ரொம்ப கஷ்டப்படுத்தியது. ஆண்டவரை நோக்கி வானம் பரியந்தும் எட்டுகிற அளவுக்கு அவர்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டார்கள். எல்லோரும் சேர்ந்து வானபரியந்தும் அந்த கூக்குரல் எட்டிச்சுன்னா அது எப்படிப்பட்ட அவங்களுடைய குமுறல், அவங்களுடைய கதறல், அவங்களுடைய வேண்டுதல் இருந்திருக்கும் என்று பாருங்கள். ஆண்டவர் என்ன செய்தார்? உடனே இறங்கி வந்து அவர்களை விடுவிக்கிறதுக்காக ஆண்டவர் மோசையை ஏற்படுத்தினார். மோசை எவ்வளோ தூரம் அவன் தொக்குவாய், என்னால் முடியாது, பயமாக இருக்கு எல்லாம் சொல்லும் போது ஆண்டவர் அங்கே எல்லாவற்றிலும் அவனை வழி நடத்துகிறவராக இருந்தார். அவனுக்கு வாயாக ஆரோனை நியமித்தார். அங்கே போய் ஆண்டவர் என்ன செய்தார்? அவர்களை விடுவிக்கிறதுக்காக பல அற்புதங்களை அவர் அங்கே நடப்பித்தார். 10 வாதைகளை கொடுத்தார். அதுக்கு பிறகு அவர்களை விடுவிக்கும் போது அவர்கள் கடல் சமுத்திரத்திலே வந்து நிற்கும் போது அங்கு ஒரு பெரிய அற்புதத்தை செய்தார். கடலை 2ஆக பிளந்தார். பிளந்து அங்கே அவர்களை கொண்டு போய் பார்வோனுடைய சேனைகள் எல்லாத்தையும் இந்த சமுத்திரத்திலே கவுத்து அமர்ந்து போகும்படியாய், அவர்கள் அங்கே அழிந்து போகும்படியாய் செய்தார். எனக்கு அன்பானவர்களை, ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் விடுதலை உண்டு. இயேசு விடுவிக்க வல்லவராயிருக்கிறார். ஆண்டவர்கிட்ட உங்கள் தேவைகளை நீங்கள் சொல்லுங்கள். ஆண்டவரே, நான் இப்படியாக இருக்கிறேன், என்னை விடுவீங்கள். நான் ரொம்ப கொடுமையில் இருக்கிறேன், ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறேன், நான் பாடுகளை மத்தியிலே வாழ்ந்து கொண்டே இருக்கிறேன், எனக்கு இங்கே ஒரு விடுதலை கிடைக்காதா என்று ஆண்டவரை நோக்கி ஆண்டவரை இப்படி பாதத்திலே வைக்கிறேன் என்று சொல்லுங்கள். அந்த நிமிஷமே, அந்த நாளை ஆண்டவர் செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. நான் அந்த அற்புதத்தை கண்டு இருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையிலே நிறைய அற்புதங்களை தேவன் செய்ததை நான் உணர்ந்து இன்னுமாய் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறேன். இயேசு என்னை விடுவிக்கிறார், இயேசு என்னை விடுவித்தார், இயேசு இன்றும் என்னை விடுவித்து என்னை அற்புதமாக ஆண்டவர் ஒரு அற்புதம் ஆச்சரியமாக என்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நடத்தி கொண்டே இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் நடத்துவார். நீங்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்கள். ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாயிருந்து விடுவிக்க வல்லவராயிருக்கிறார். நீங்கள் நம்புங்கள். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவரால் எல்லாம் முடியும். தெரியுங்களா? உங்களுக்காக நான் இன்னைக்கு செபிக்கிறேன். என்னோட சேர்ந்து நீங்கள் செபிங்கள். அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த நேரத்தில் யாரெல்லாம் ஆண்டவரை துன்பத்திலே வழியிலே நடந்து கொண்டு இருக்கிறார்களோ, என் தேவனே அவர்களை விடுவியும். அது ஒரு வியாதியாக இருக்குமா? இத்தனை ஆண்டுகள் நான் வியாதியாக இருக்கிறேனே, என்னை விடுவியுங்கள் என்று கதறிக்கொண்டே இருக்கிறார்களோ, இல்லை நான் ஆண்டவரை இப்படியாக ஒரு இக்கட்டான ஒரு இடத்துல மாட்டிக்கொண்டேனே, என்னை விடுவியுங்கள் என்று சொல்லிக்கிறார்களோ, என் தேவனே அவர்களை விடுவியுங்கள். ஆண்டவரே, இதிலிருந்து அவருக்கு விடுதலை இல்லை, எனக்கு விடுதலை இல்லையா என்று கதறிக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருத்தரையும் என் தேவனை நேர் விடுவிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். நான் பாவப்படியிலே ஆண்டவரே, இத்தனை ஆண்டுகள் நான் விழுந்து கிடக்கிறேனே, என்னை விடுவியும். மாலாண்டி எனக்கு விடுதலை இல்லை என்று கதறிக்கொண்டு இருக்கிறார்கள். அப்போ அவர்களை விடுவிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே கர்த்தாவே, நீர் செய்ய வல்லவர். ஆண்டவரே, இந்த இடத்துல ஆண்டவரே நான் ஒப்பு கொடுக்கிறேன். இந்த பிள்ளைகள் கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் விடுவிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். பாவத்திலிருந்து, வியாதியிலிருந்து, கொடுமையிலிருந்து, கஷ்டத்திலிருந்து, கண்ணீர் மத்தியிலிருந்து ஒரு விடுதலையை தாங்க ஆண்டவரே, தாங்க ஆண்டவரே, தாங்க ஆண்டவரே. நீர் தந்திருக்கிறீர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். பிள்ளைகள் பெற்றுக்கொண்டார்கள் ஆண்டவரே, அதற்காக நன்றி. என் தேவனே, இவர்கள் நன்றியோடு ஆண்டவரை மக்கட்டே இருக்கும்படியாய் உடைய சித்தத்தை அறிந்த உடைய பிள்ளைகளாய் இந்த பிள்ளைகள் என்றென்றும் வாழ ஆண்டவர் இந்த பிள்ளைகளை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, நேர்வல் நடத்துங்க, ஆசீர்வதிங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். தேங்க்யூ.